அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். திருக்குர்ஆனின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகை நிறைவேறாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபாதா பின் சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 756. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது குறித்து தெளிவான புரிதல் நமக்கு வேண்டும். ஒருவர் தனியாக தொழும்பொழுது அவர் தொழக்கூடிய தொழுகையின் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை அவசியம் ஓதியாக வேண்டும். அவ்வாறு ஓதவில்லை என்றால் அவருடைய தொழுகை நிறைவேறாது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அதே நேரத்தில் இமாமை பின்பற்றி ஜமாத்தாக தொழக்கூடியவர் இமாம் தொழுகையில் சப்தமிட்டு ஓதக்கூடிய ரக்காத்துகளில் இமாம் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். எந்தெந்த ரக்காத்துகளில் இமாம் சப்தமின்றி ஓதுகிறாரோ அந்த ரக்காத்துகளில் பின்பற்றி தொழக்கூடியவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். இந்த வேறுபாட்டை புரியாத காரணத்தால் பலரும் இமாம் ஜமாத்துடன் தொழும்பொழுதும் ஓதக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது நபி வழி அல்ல. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.